Hi, this is Raji from Anu RB Math Solution. நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 7.1ல சிக்ஸ்த் சம் பார்க்குறோம். இதில் வந்து ஒரு எக்ஸ்போனென்ஷியல் ஃபார்மும் இங்கே வந்து ஒரு கான்ஸ்டன்ட் ஃபார்மும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ரெண்டு டேர்ம் வந்துச்சுன்னா நான் என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபர்ஸ்ட்டு ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ப்ளிட் திஸ் இன்டெக்ரல் அப்படின்னு போட்டுட்டு ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இன்டெக்ரலை ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து கான்ஸ்டன்ட்டு 4ன்றது. ஸோ 4 வெளியில் வச்சுக்கிட்டு இன்டெக்ரல் பவர் 3x dx ப்ளஸ் இந்த 1ம் கான்ஸ்டன்ட் இல்லையா, ஸோ 1ஐயும் நான் வெளியில் வச்சுருக்கேன். இன்டெக்ரல் இங்கே dx மட்டும் வரும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இங்கே பவர் 3xன்னு இருக்குது. ஸோ இங்கே என்ன ஃபார்முலா யூஸ் ஆகும் பார்த்தீங்கன்னா, ஃபார்முலா யூஸ் ஆகிறது இங்கே நான் எழுதுகிறேன். ஸோ இந்த ஃபார்முலா தான் வந்து இதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல இதை அப்ளை பண்ணிக்கிறோம். பவர் 3x, அதாவது ஏ இருக்க இடத்துல இங்கே 3 இருக்குது. இப்போ டிவைடட் பை ஏன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ 3 இருக்கிறதுனால டிவைடட் பை 3ன்னு போட்டுக்கிறோம். ஸோ ப்ளஸ் இந்த 1 அப்படியே இருக்குது. ஸோ டிஎக்ஸ்ன்னு இருக்குது இங்கே. ஓகேவா? இங்கே எதுவுமே இல்லை, டிஎக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ இதை இன்டகிரேட் பண்ணோன்னா நமக்கு இங்கே என்ன வரும்னா வெறும் எக்ஸ் மட்டும்தான் வரும். ப்ளஸ் சி 4/3 பவர் 3x plus x plus c. Therefore, final answer வந்து எப்படி எழுதணும்? Answer integral 4 power 3x plus 1. இது வந்து அவங்க கொடுத்துருக்க கொஷின். ஓகே, ஸோ அவங்க கொடுத்துருக்க கொஷினை நம்ம எழுதி ஆன்சரையும் எழுத போகிறோம். ஈக்குவல் டு 4/3 power 3x plus x plus c. This is a final answer.